இதுல கூட இந்த எடுத்துருக்கோம் வந்து சேர்ந்தாங்க எல்லாருமே இந்த மூட்டை முடிச்சுகள் கட்டிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. வெறிச்சோடி போயிருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டு போகிறாங்க. பாருங்க, கச்சத்தீவு என்ன ஒரு நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்து பெரும்பாலும் வந்து தெரியறதில்ல. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் உங்களுக்கு தெரியும். கண்டினியூவாக நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். ஸோ கச்சத்தீவில் தான் வந்து நிற்கிறோம். இப்போது இந்த வீடியோ கச்சத்தீவிலேருந்து இறுதி வீடியோ. ஸோ இதோட வந்து நான் வீடியோக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கொள்கிறேன், இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சத்தீவுக்கு வந்திருக்கக்கூடிய இலங்கை மக்கள், இந்திய மக்கள் எல்லாருமே வந்து வேண்டுதல்கள் அண்ட் வந்து கொடியேற்ற திருவிழா இதெல்லாமே வந்து பார்த்துட்டு இங்கேருந்து போய்கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் வந்து நாங்கள் வந்த ரூட் ஒன்று இருக்குல்ல, அதாவது நாங்கள் யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவானிலேருந்து தீவிலேருந்து வந்திருந்தோம். ஸோ இப்போ வந்து போக போகிறது வந்து மன்னார் வழியால் போக போகிறோம், தலைமன்னார் வழியால். அதுவும் வந்து யாரோட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தனுவோட ரிலேட்டிவ் ஃபேமிலி இருக்கிறாங்க தானே. ஸோ அவங்க கூட அவங்க வந்து போட்டில் தான் வந்து போக போகிறோம். என்ன சொன்னால் நம்மளுக்கு இருக்கிற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. என்ன சொன்னால் இங்கேருந்து நம்ம இனி இலங்கைக்கு போயிட்டு அங்கேருந்து, அதாவது எப்படி சொல்கிறேன், இலங்கைன்னு சொன்னால் நம்ம இலங்கைக்குரிய தீவில் தான் நிற்கிறோம். பட் மன்னாருக்கு போயிட்டு மன்னார்லேருந்து யஃப்னாவுக்கு பஸ் எடுத்துகிட்டு யஃப்னாவிலேருந்து வெட்டிக்குளோவுக்கு போகிறதுக்கே வந்து 7 hours ஆகும். அதாவது யஃப்னா டு வெட்டிக்குளோவுக்கு வந்து பஸ்ஸில் போகிறதுன்னு சொன்னால் 7 மணித்தியாலம் தேவை. அண்ட் அதுக்குள்ளே இப்போ நம்ம பயணிக்க போகிற இந்த இடைப்பட்ட நேரங்கள் வந்து எந்த அளவுக்கு செலவாகும் அப்படிங்கிறது சொல்லி தெரியாது. ஸோ வேகமாக இங்கேருந்து போகணும். அண்ட் அதை விட நான் போகிறத விட வந்து முக்கியமான விஷயங்கள், கச்சத்தீவில் உண்மையில் வந்து இந்த ஒரு கொடியேற்ற திருவிழாக்கள் இது எல்லாருமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த ஒரு கச்சத்தீவு என்ன ஒரு நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்து பெரும்பாலும் வந்து தெரியறதில்ல. ஸோ வந்து திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா, மக்கள் போனதுக்கு அப்புறமா இதோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் காண்பிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது பிரதரோட ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து தனி போட்டில் வந்து வந்தவங்க, 2 போட் வந்து கொண்டு வந்தவங்களாம். ஸோ அவங்க வந்து இப்படி தான் அவங்கள்ட்ட பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டு போகிறாங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் எல்லாருமே வந்து தனித்தனி போட்டில் வந்தவங்கலாம் அதிக விதமான பொருட்கள் வந்து கொண்டு வந்திருந்தா இப்படி தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. என்ன நண்பன், வரும்போது ஒரு பாதை, போகும்போது ஒரு பாதை. என்ன தலைமன்னாரில் போக போகிறோமா? புது ரோட்டு வரக்குள்ள பாத்தீங்கன்னா 6 மணிக்கு வருனாங்க, இங்க 12 மணிக்கு வந்தாங்க. இப்போ நம்மள எத்தனை வருஷால கொண்டு விடுவாங்க? இது ஒரு மணி தியாலத்துல நாம தலைமன்னாருக்கு போயிடலாம். அதுல இருந்து ஒரு 2.5 மணி தியாலத்துல யாழ்ப்பாணத்துக்கு போயிடலாம் அவங்களுக்கு. அப்படியா? ஓகே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கூட வர எல்லாருமே கூடின அளவுக்கு எவ்வளோவுக்கு பொருட்கள் வந்து கையில் எடுத்து கொண்டுட்டு வரையலுமோ அந்தளவுக்கு வந்து கொண்டுருக்குறாங்க. ஸோ அங்கே கூட பாருங்கள், இதெல்லாம் அந்த ப்ரோவோட ஃபேமிலி தான், அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே. இங்கே கூட ஒரு டீம் இருக்குங்க பாருங்க. ஸோ கச்சத்தீவில் நிறைய சேனலில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கும்போது, இங்கே வரும்போது அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி. பட் கச்சத்தீவுலேருந்து மக்கள்லாம் கலைஞ்சு போனதுக்கப்புறமா கச்சத்தீவோட நிலைமை இப்படி தான் வெறிச்சோடி போயிருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் எப்போ கொடியேற்றம் வருதோ அப்போ தான் இங்கே ஆட்கள் எல்லாமே கூடுவாங்க. அது வரைக்கும் ஈக்காக்கா வராது. பட் நேவிக்காரங்க மட்டும் இங்கே இருப்பாங்க, பாதுகாப்பு படை இருந்து கொண்டே இருக்கும். என்ன சொன்னால் அவங்களுக்கே தெரியும் வந்து இது ஒரு எல்லை பகுதி அப்படிங்கிறதுனால, அதாவது இந்தியா இலங்கைக்குரிய பார்டர் எல்லை பகுதி அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட மாதிரியே எனி டைம் இங்கே வந்து நேவிக்காரங்க நின்று கொண்டே இருப்பாங்க. இங்கே பாரு, எல்லாருமே இந்த மூட்டை முடிச்சியில் கட்டிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இந்த இடத்துல எவ்வளோ சனமாக இருந்துச்சு. பட் இப்போ பாருங்கள், நல்லா குறைஞ்சிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து கொடிமரம் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் வந்து இறக்கிட்டாங்க, கொடிமரம் இறக்கியாச்சு இப்போ. ஓகே, படையிலக்கம் 76 படையிலக்கம் 76 படையிலக்கம் 76 இதில் வருகை தந்தவர்களை ஆயத்தமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இணைந்து கொள்ளவும், அவர்களும் வந்து இணைந்து கொள்ளவும். படைவன் 61 சாமிநாதன், படைவன் 61 சாமிநாதன், படைவன் 61 சாமிநாதன் பேரை காணவில்லை, உடனடியாக ஆலயத்திற்கு வந்து நினைக்கவில்லை. படைவன் 61 சாமிநாதன் பாருங்க, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களாம் சிங்கள மக்கள்.
அப்படி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போட்டில் சாதாரணமாக போட்டில் வந்தவங்களை பாருங்கள் எவ்வளோ பேர் அங்கே நிற்பாங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். படையிலக்கம் 25 யாராவது தவறுகள் பற்றிருப்பின் ஆலயத்தின் முன் இணைந்து கொள்ளவும். படகு ஆயத்தமாக உள்ளது. படையிலக்கம் 25 யாராவது தவறுகள் பற்றிருப்பின் ஆலயத்தின் முன் இணைந்து கொள்ளவும். படகிலக்கம் 25 வின்சன். படகிலக்கம் 25 வின்சன். படகிலக்கம் 25 வின்சன் எங்கிருந்தாலும் ஆலயத்திற்கு முன் வரும். ஓகே, தேங்க்யூ. எவ்வளோ பேர் பாருங்க, அந்த பக்கம்லாம் வந்து குளிக்கிறாங்க. அந்த சைடில் குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடில் எல்லாரும் போக ரெடி ஆகுறாங்க. யாராவது தவற விடப்பட்டிருப்பின் ஆலயத்தின் முன் வரும். படகு ஆயத்தமாக உள்ளது. படகிலக்கம் 51 ஆலயத்தின் முன். இதில் வைங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு டீமு அவங்க அப்படியே செட்டாக பெடியன் மாதிரி செட்டாக அப்படி வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து இன்ஜின் யூஸ் பண்ணிடலாம். அது இதில் வந்து முருகை கற்பாறைகள் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அந்த பக்கம் ஆழமான பகுதிக்கு போனதுக்கப்புறம் தான் இன்ஜினை வந்து கீழே இறக்க முடியும். அதுக்கப்புறமா தான் வந்து இன்ஜினில் வேலை செய்யும். ஸோ அது வரைக்கும் இந்த பொல்லை ஊண்டிக்கிட்டு அப்படியே அந்த சைடுக்கு போய்கொண்டே இருப்பாங்க. இந்த சைட்லேயும் வந்து போகிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. பாட்டிலில் பாருங்கள், இந்த பாட்டில் வந்து இந்தியாக்காரங்களோட வாட்டர் பாட்டில். ஸோ அது மாதிரி நிறைய இந்த இடத்துல வந்து போட்டு விட்டு போயிருப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய இந்தியா பீப்புள் வந்து போயிட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் இங்கே நிற்கிறாங்க. இந்தியாக்காரங்களா? ஆமாம், ஏன்னா ஸ்டாலினோட ஃபோட்டோ இருக்கக்கூடிய பேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அவங்களோட 2 போட் போல் இருக்குது. அதில் ஒரு போட்டை வந்து அதோ அங்கே கடலுக்குள்ளே வந்து கீழே இறக்கிட்டாங்க. அண்டு இன்னொரு போட்டு வந்து வரணுமே. ஸோ அதில் தான் லக்கேஜ் எல்லாமே, அந்த போட்டில் தான் வந்து நம்ம லக்கேஜ் எல்லாமே வந்து இருக்குது. இந்த இடத்துல வச்சுருந்தோம், எல்லாத்தையும் வந்து ஏற்றிட்டாங்க. தனுவாக்கில் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ அவனுங்க எங்கே நிற்கிறானுங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ பார்க்கலாம். அந்த பக்கம் அந்த படகு அனுப்பிட்டு இப்போ யாருக்கோ ஒரு பெண்ணுக்கு வந்து சத்தியாலே இதுன்னு சொல்லி என்னை வெட்டியன்னு சொல்லி சொன்னாங்க வந்து. அதனால் அந்த பக்கம் பாதுகாப்பு இல்லை அப்படி சொல்லி நேற்று நாங்கள் எந்த பக்கத்தில் வந்தோமோ அதே பக்கத்தால் மறுபடியும் போங்க அப்படி சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துலையே வச்சு நாங்கள் போட்டில் ஏறிந்திருப்போம். இப்போ அவங்க அப்படி சொன்னதுனால இப்போ மறுபடியும் நாங்கள் நேற்று ஏறின இடத்துக்கு போயிட்டு அந்த இவங்க அந்த மன்னர் அந்த கற்பட்டியிலேருந்து வந்து அந்த போட்டில் வந்து போக போகிறோம். இந்த கடைக்காரங்களாம் எப்போ மச்சான் போய் சேருவாங்க? இவங்கெல்லாம் போய் முடிய இப்போ உங்களுக்கு தனி படகு தெரிஞ்சுப்பாங்கண்ணே. அந்த நேற்று வந்தோம் நாங்கள் சொன்னாங்களா அவங்க சாமான் கடைக்காரிய சாமான் 2-3 கடைக்கு சேர்த்து ஹயர் எடுப்பாங்க. நினைக்கல எவ்வளவு கடைக்கு வியாபாரம் கிடைச்சாலும் நில வாடகை கொண்டு அங்கே நேற்றிட்டு நம்ம நைட்டு நூடுல்ஸ் சாப்பிட்ட கடை. நைட்டில் வந்து பார்த்தது பிறகு பக்கத்தில் எப்படி இருக்குன்னு பாரு. 3 பேருக்கு வந்து 2 பேர் சாமான் வாங்கி போட்டாங்க. ஒரு கண்டை வந்தவன அவன் ஃபோன் அடிச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நைட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து தலையை வச்சுட்டு அப்படியே தூங்குறாங்க, பாம்பு ஏதாச்சும் வந்து பட்டுன்னு போட்டால் பட்டுன்னு போயிடுவாங்க அப்படி சொல்லி. பட் வந்து கிடையாது. என்ன சொன்னால் இந்த தீவில் வந்து பறவைகள் மட்டும்தான் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. வேறு எந்த விலங்குகளோ பாம்புகளோ அது எதுவுமே வந்து கிடையாது சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு தீவு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நைனா தீவு பக்கம்லாம் அந்த கற்பாறைகள் முருகை கற்பாறைகள் இருக்குதானே. ஸோ அதே மாதிரியான பாறைகள் தான் நிலத்தில் இருக்குது. இது வந்து தன்னாலே வந்து அந்த பாறைகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அந்த பாம்புகள் விலங்குகள் எதுவுமே இங்கே கிடையாது. அதனால் அவங்களுக்கு பயம் எதுவுமே கிடையாது. முல்லைத்தீவு முல்லைத்தீவுங்க.
புதுக்குடி ட்ரிப்பில் வந்தீங்க அப்போ நேற்றா வந்தீங்க நேற்றா வந்தீங்க நேற்று வந்தோங்க நாங்கள் கச்சதீவு வந்து கச்சதீவுலேருந்து இங்கே கச்சதீவில் நைனாதீவு வந்து நைனாதீவுலேருந்து இங்கே வரோம் ஜெஃப்னா வந்து ஜெஃப்னாவிலேருந்து குறிகாட்டுவான் வந்து அதுலேருந்து தங்குற இடம் இல்லையேன்னு சொல்லி நைனாதீவு போய் அங்கே போய் தங்கி போட்டு திருப்பி குறிகாட்டுவானுக்கு வந்து லைனில் நின்று வந்து நிற்க வைக்கலான்னு சொல்லி அப்புறம் பின்னுக்கு நின்று நெரிசல் அடைச்சு 5வது போர்டு நம்பர் எடுத்து கச்சதீவு வந்தாங்க குறிக்கட்டுவான்லேருந்து நாங்கள் நைட்டு வந்து சேர்றதுக்கு 12:30 ஆகிடுச்சு நைட்டு அதனால் நாங்கள் இப்போ எங்கே கல்பட்டியிலேருந்து வந்து உங்களோட போட்டில் போய் தலைமன்னாரில் இறங்கி அங்கேருந்து நாங்கள் போகிறோம் அது ஓகே கொஞ்சம் கஷ்டம் தான் பிரச்சனை 5 வருஷம் அழைப்புதலுக்கு ஏற்பதான் வந்தேன் இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாரு இவர் வந்திருக்கார் இவர் 5 வருஷமா வாரு கேட்டு அழைப்புதல் வரையில இந்த வருஷம் தான் அழைப்புதல் வந்தது அப்போ நான் வந்தேன் இருந்தது அனுபவம் ஓகே பிரச்சனை இல்லை இப்படி எதிர்பார்க்காத சம்பவம் மாதிரி இருந்தது ஓகே நல்லா இருந்தது வேற ஆக்கள் கூடிக்கொண்டு இருக்குது வேற 7,000 பேர் இருந்தால் இப்போ 12,000 பேர் வராங்களாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம 5 வருஷமா மன்னார்லேருந்து வருது இப்போ நெக்ஸ்ட் இயர் வார ஐடியா இருக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஓகே அழைப்புதல் வந்ததுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எத்தனை வருஷம் இருந்தாலும் வந்து கொண்டே இருக்கு அழைப்புதல் வரும் போகிறதுக்கு ஐடியா இருக்குது இல்லாட்டிக்கு நாங்கள் கண்டிப்பாக திருப்பியும் பெறுவோம் நான் இந்த வருஷத்தோட சலாம் போட்டுருவேன் ஏழாது இது வரைக்கும் நிறைய யாத்திரைகள்லாம் போயிருக்கேன் பட் இந்த ஒரு யாத்திரை வந்து வாழ்க்கையே ஏன்னா நேற்று போட்டில் வந்த டிராவலை வந்து தொடர்ந்து காலையில 8:30 வந்தாங்க குறி வெட்டுவானுக்கு 8:30 நைட்டு வந்து சேர்றதுக்கு 12:30 ஆயிடுச்சு வாழ்க்கை அதுலயே வருது விடிய வந்து 3:30 குறிகாட்டி வாழல நின்று 9 மணி 6:30 தான் வெளியேறினாங்க வெளியில வந்து அப்பா யூடியூபர்ஸ் இது டொட்டன்னா அவங்கலாம் வந்து ஏலியா வந்துட்டாங்க விடியச்சமா அவங்க தனி போர்டில் வந்தாங்க பெர்சனல் போர்டில் வந்தாங்க அவங்களாம் தனி போட்டு ஹயர் பண்ணி வர அப்படி ஓகே 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 தேங்க்ஸ் ஓகே 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 பாரு ஏற்றிட்டு போயிடுவாங்க ப்ரோ எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுத்து ஒன்றும் ஆகலை இனி வந்து வேகமாக வலி கொடுங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க எப்படி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி நடந்து போகிற ரோட்டை பாருமாப்பில் அப்படியே புழுதிக்கெல்லாம் இப்போ இதில் இந்தளவுக்கு மண் இருக்கிறதுன்ற பெரிய விஷயம் தானேட்டாண்டா அதில் வந்து கூட கீழே கற்கள் தானே அந்த சரள கற்கள் மாதிரி பழங்கி கற்கள் மாதிரி ஆமாண்ணா ஃபஸ்ட் டைம் ஓகே இது நாங்கள் நைட்டு வந்த பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நைட்டில் வந்து பார்த்ததுனால வியூ ஒன்றுமே பெருசாக பார்க்க முடியாமல் போயிட்டுது கடலில் வர குளிக்கவே இல்லை கடலில் ஆனால் இங்கே நிறைய பேர் நேற்று மதியம்லாம் வந்து கடலெல்லாம் குளிச்சுட்டு நார்மலாக அந்த தண்ணியிலலாம் குளிச்சிருக்காங்க நாம் வந்ததுக்கு கடலில் குளிக்கலை ஸோ இந்த பக்கம் வந்து இந்தியர்கள் அந்த பக்கம் வந்து இலங்கையர்கள் அப்படி சொல்லி 2 பக்கமாக வந்து பிரிச்சிருக்காங்க இந்தியர்கள் பக்கம் இலங்கையர்கள் பக்கம் 50 ரூபாவா பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கக்கூடிய போட் எல்லாமே அந்த படகுகள் எல்லாமே வந்து இந்தியன் படகுகள் எவ்வளோ நிற்கிது பாருங்கள் எப்பா அந்தளவுக்கு வந்து இலங்கையில் இல்லை அதுதான் பிரச்சனை இவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க விட்டுறாதீங்கடா இடத்த பிடிங்கடா சார் இவ்வளவு படம் இருந்தால் அவங்களுக்கு குறைவு என்னடா நம்மளோட அப்படி இல்லையேடா ஒரு 5% வந்துருக்காங்க நம்ம ஓ அங்கே அவ்வளவு போட்டுகள் இருக்கு ஸோ இங்கே பாருங்க நேவிக்காரங்களோட கப்பல் நைட்டு அங்கே ஏற்றினவங்க ஸோ அந்த கப்பல் இந்தியன் படகுகளை பாருங்க வல்லம் என்னன்னு சொன்னால் வல்லம்னு சொல்லுவாங்க என்னது வல்லம் எவ்வளோ வல்லம்னு சொல்லி பாருங்க அது இந்த தானே ஓகே எப்பா அவங்கள போட்டு எடுக்கணுமா கொஞ்சம் உள்ள நிற்கிறாங்க அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க ஏன் மற்றவங்க போட்டில் போகிறதுனாலும் கஷ்டம்தான் சொந்த போட்டில் போகிறதுனாலும் கஷ்டம்தான் பாருங்க நிலைமை டைட்டானே அப்போ மற்ற போட்டில் போகிறோன்னா இப்போ போயிட்டு போக முடியுமா அதுதான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோன்னா அட சே நீங்க போங்க பாருங்க
ஆட இதை செக் பண்ணி அனுப்புவோம். முள்ளி வாய்க்கால் ஞாபகம் வருதா ப்ரோ? எப்படி இருக்கு பாரு, அப்படியே இருக்கு. இவர் அட ஷோ. எப்பா என்னடா இது விளையாட்டு காட்டுறாங்க. எப்பா என்னடா இது? ஆனால் இதில் எல்லாமே கலந்துள்ள இருக்கு. அந்தந்த புறம் எந்த புறம் இந்தியா போட்டு இலங்கை போட்டுன்னு சொல்லி எல்லாமே இங்கே கலந்து தான் இருக்கு. எப்பா என்னங்கடா அது எப்படி இருக்கு? அட எவ்வளோ படகுகள்! படகுகளை பாருங்க, எவ்வளோ படகு. சிலோன் 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 தான். நீங்க சிலோன்னா? ஆமா. இந்தியன் இந்தியன் நை லாஸ்ட் லேண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. யா அவ்வளோ வாய்ஸ். அட எங்கெங்கே எந்தெந்த பக்கத்துக்கு போகிறவங்களோ தெரியாது. எல்லாம் இப்படியான பாறைகள் தான் இங்கே அதிகம். இந்த பாறைகளால் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. குளிச்சுட்டு இருக்காங்க அங்கே. ஆனால் அந்த சைட்லாம் வந்து பாசிகளாக இருக்குது. காளியம்பாள் ஆமாம், இது கொழும்புல கூட இருக்குடா. நிகம்புல கூட இருக்கு. நிகம்புல கூட இருக்குது. இதில் இவ்வளோ தான் இந்த எடுத்துருக்கும். அப்புறம் வந்து சேர்ந்தாங்க. வாழ்க்கை வெறுத்துருக்கும். சரி, அப்போ இப்போ இருக்கிறதே இவ்வளோதான் இருக்கு. ஏன்னா எப்படி நங்குறா இருக்கு. இப்படி போட்டு வச்சிருக்காங்க. இல்லைப்பா ஆறாருக்கு படுமா தெரியாது. சேஃப் இல்லை. மற்ற அந்த சாமான்லாம் எடுத்து போட்டு அந்த 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 போட்டு வஞ்சனா என்னோட செருப்பா ஏத்துனா செருப்பு. அந்த போட்டுக்காரங்க போயிட்டாங்களா மற்றவங்க? ரைட், ஏற வேண்டியது தான். ஏறலாம், அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லா பேரும் வந்து போய்கொண்டிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான படகுகள் போட்டுகள் வந்து நிற்குது. ஏன்னா நான் கூட வந்து எதிர்பார்க்கல. இது பெரிய ஒரு திருவிழா மாதிரி தான். திருவிழா தான். இங்கே பாருங்கள் விளையாட்டு இங்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. அப்படி இறக்கி கொண்டிருக்கிறாங்க போட்டுகள். இந்த பக்கம் அதே மாதிரி அந்த பக்கம் ரோல் படகுகள். அம்மா சொல்லி வேலை இல்லை. ஓகே, நண்பன் போட்டு நம்ம தள்ளுறாங்க. தள்ளிட்டு அப்படியே ஏறுறாங்க. இது ஆழம் தானே? இல்லையா ஆழம் இல்லையா?
கவுரு கட்டி தானே அதில் அந்த போட்டில் அங்கே வச்சு அந்த போட்டில் வச்சு போல. ஓகே பள்ளிக்கூட்டாச்சு. டைம் என்னம்மா அப்படி இப்போ? 11:43. எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்கள். 2 மணி தேலம் போகும். 2 மணி தேலம் போகும். ஆளுக்கு ஒரு மணி தேலம் சொல்கிறீங்க. 2 மணி தேலமா 3 மணி தேலமா 1 மணி தேலமா? ஓகே எத்தனை மணி தேலம்னு தெரியல. எத்தனை மணி தேலம் போய் சேர்ந்துரும் அவங்க வந்தது மொத்தம். ஓகே ஓகே. இவங்க வரும்போது குறைவாக வந்திருக்காங்க. எங்களோட சேர்த்து இப்போ 3 பேரோட வெயிட் வந்து எக்ஸ்ட்ரா கூடி இருக்கு. பயமாக இருக்கு. இந்த ஒரு வியூவை பாருங்க. இதைத்தான் வந்து நாங்கள் நேற்று மிஸ் பண்ணிட்டோம். அழகா இருக்கு. இந்த டைமில் நேற்று வந்துருந்துருக்கேன். அழகாக அந்த வியூ எல்லாமே வந்து காணிச்சு நான் வீடியோ காணிச்சிருக்கேன். சுற்றி வர அப்படியே இந்தியன்ஸ் படகுகள் தான் அதிகமாக இருக்குது. ஸ்ரீலங்கா படகுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்மி தான். 1-2 போர்டு, அப்புறம் வந்து என்ன வல்லம்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் தான் இருக்குது. அதிகம் வந்து இந்தியன்ஸோட தான். ஓகே வெளிக்கூட்டாச்சு அப்படியே. அவங்களாம் என்ன ஸ்பீடாக போகிறாங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான வல்லம் தான். எப்படி ஸ்பீடாக போகிறாங்க பாருங்கள். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க முன்னாடி வந்து அந்த போட்டுக்காரங்க, அதாவது நம்மள்ட்ட அந்த திங்ஸ் வந்து வச்சிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதாவது அந்த பேக் அதெல்லாம். ஸோ அவங்க தான் வந்து இதுக்குள்ளே வந்து அந்த சிஸ்டர் மாற போகிறாங்களா. அதில் வந்து தீவை பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவோட வியூவை பாருங்கள். இப்போ இவ்வளோ அழகாக இருக்குங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. செம்மையாக இருக்குது. அந்த எப்படி கிட்ட கிட்ட எடுத்துட்டாங்க பாருங்க. ஐயோ எந்த கருப்பு வைக்கா மச்சான்? எந்த கருப்பு வைக்கா? இதுக்குள்ளே இருக்கு, அதுக்குள்ளே இருக்கு. அதான் ஓகே 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 ஓகே. ஷூ எங்கே போட்டுறது? ஷூ எங்கே போட்டு மாட்டேன். ஏ இதுக்கு பேசாம பருத்தி குடோன்னு இருந்தீங்களா? அந்த போட்டில் வரவங்களும் இவங்களும் தான் சேர்ந்து வந்தாங்க. அம்மா கதைக்க முடியல, காத்துக்கு ஒன்றும் விளங்காது. ஸோ ஸ்டாப் பண்ணுறேன், வீடியோஸ் மட்டும் பாருங்க. அதான் ரோடு கூட அப்படினால அதுக்குள்ளே மாறி சாமி எப்பா பயங்கர ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அவ்வளோ ஸ்பீடு போகும், அவ்வளோ ஸ்பீடு போயிட்டு இருக்கிறாங்க. பேசுறது விளங்காது, தூக்கி தூக்கி போட்டு போகுது. வளைச்சி சுற்றி வர நிறைய போட்டு வந்து போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு திசைக்கு அது எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு லொக்கேஷன் வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி போவாங்க. அப்படின்னு சொன்னால் கொம்ப வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வழி மூலம் போவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த போட்டும் அந்த போட்டும் சங்கமிச்ச நேரம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அதுக்குள்ளே அத்தனை பேர் அவங்க கொடுத்த நேவி கொடுத்த பனிசன் வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மன்னார் பகுதியில், இது மன்னார்னா தலைமன்னார், அது தலைமன்னாரில் வந்து இறங்கியிருக்காங்க. இதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரைக்கு எழுத்து போட்டுட்டு இங்கே லஞ்சம் முடிச்சுட்டு நம்ம இதோட லீவ் ஆகிறதா இல்லை இதில் இருந்து வேறு நம்ம போகிறதா? பஸ் எடுக்கணும். அது இங்கேருந்து நம்ம அப்படி பஸ் எடுத்தா சரி. ஓகே ஓகே.
கூடுதலான ஆட்கள் வந்து வேறு வேறு திசைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த இப்படியான இடங்களில் நின்று தான் சாப்பிட்டுட்டு போவாங்க போல இருக்குது. அதான் இவங்களும் இங்கே அடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து கற்பட்டிக்கு போகணும், நாங்கள் வந்து யஃப்னாவுக்கு போகணும். ஸோ நாங்களும் இந்த இடத்துல வந்து இவங்கள்ட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் லீவ் ஆகிடுவோம். நாங்கள் அப்படியே பஸ் எடுத்து யஃப்னாவுக்கு போயிடுவோம். அண்ட் வந்து அந்த வரவங்களுக்கு வந்து அப்படி தான் வந்துட்டுருக்குறாங்க போல இருக்குது. சாப்பாட்டுக்கும் சொல்லி தெரியல. நம்ம இப்போ ஒரு பஸ் பிரயாணம் பண்ணும்போது எங்கள் இடையிலலாம் சாப்பாட்டுக்கு அடிக்கிறோம், அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் சிஸ்டம். ஸோ ரொம்ப தூரம் வந்து கண்டினியூ போயிட்டு இருக்க முடியாது தானே, பசிச்சா ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு சாப்பிடத்தனமுன்னு அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலாக நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ தனுவோட மச்சானோட ஃபேமிலி எல்லோரும் இப்போ கார்பெட்டுக்கு போகிறாங்க. ஓகே ஓகேங்க ஓகே. என்ன சொன்னால் எல்லாருமே வந்து பாகுபாடு இல்லாமல் நல்லா பழகிருந்தாங்க, நல்லா பேசியிருந்தாங்க, நல்ல மனசுக்காரங்க. ஸோ பாப்போம், சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வந்து நாங்களுக்கு கற்பட்டிக்கு போகத்தான் இருக்குது. ஒரு வாட்டிக்கு போய் அவங்கள்ட்ட இடம் எல்லாமே விசிட் பண்ணி பார்க்கலாம். அந்த சைடு வந்து குளிக்கிறாங்கடா. உங்களோட மற்ற போட்டுங்கடா. அந்த போகுது என்ன, அந்த ஒரு போட் போகுது. 2 போட்டில் ஒரு போட்டு அந்த போகுது. அடுத்தது தள்ளினாங்கன்னா சரி. ஓகே. இவ்வளோதுக்குலாம் கொஞ்சம் குட்டி என்ன. ஓகே. ஓகே, நம்ம கிளம்புவாங்களா ஏன்னா. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மன்னாரில் வந்து இறங்கி தனுஷண்ட மச்சானோட ஃபேமிலி எல்லாரையும் வழி அனுப்பிட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் தலைமன்னாருக்கு வந்து இதுதான் முதல் தடவை. அதே மாதிரி தனுவுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் முதல் தடவை. என்ன தனு? இதுதான் முதல் தடவை வந்து. ஸோ இதுக்கு முன்னால் வந்து தனு வந்து வர இல்லை. 26 வயசுக்கு அவனும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான். அதே மாதிரி நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆனால் தலைமன்னாருக்கு இப்படி வந்து இறங்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. போட்டில் அதாவது போட்ஸே வந்து சரியாக இருந்திருக்கு. நாங்கள் டிரெக்டாக வந்து நேற்று இதில் வந்து முதலே போயிருப்போம். ஆனால் இன்றைக்கும் டைம் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நாங்கள் வந்து என்ன சொன்னால் இன்றைக்கி நாளைக்கு மட்டக்களப்பில் கண்டிப்பாக காலையிலேயும் ஈவினிங் டைமும் நிற்க வேண்டிய வீடியோ கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் லேட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அந்த முடிவு எடுத்துனாங்க. இந்த இடத்துல நிற்க போகிறோம். இந்த பஸ் எங்கே போகும்? இப்போ மன்னாருக்கு போகும். இப்போ மன்னார்லேருந்து இறங்கி மன்னார்லேருந்து நம்ம ஜப்னா பஸ் எடுக்கணும். அப்படியா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து மன்னார் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும், மன்னார் டவுனுக்கு. அங்கேருந்து நம்ம யாழ்ப்பாணத்துக்குரிய பஸ் எடுத்தோன்னா அப்படி ஆஃப்னாவிலேருந்து ரெடி ஆகிட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வெட்டிக்குளோக்கு பஸ் எடுக்கணும். அப்படி வழிகூடலாம். ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் ஃபினிஷ் பண்ணி போடுறேன். இப்போ வந்து மன்னார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். தலைமன்னாரில் வந்து ஆரம்பித்து இப்போ மன்னாரில் வந்து இருக்கிறோம். டைம் 5:45, 6 மணிக்கு லாஸ்ட்டு பஸ்ஸு மன்னார்லேருந்து யாழ்ப்பாணம் போகக்கூடிய பஸ்ஸு. நான் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிடுவேன். அங்கே இவங்க போகணும் வந்து நாகர்கோவிலுக்கு. இப்போ என்ன பிளான் பண்ணுறது? நாம் அங்கே ஆட்டோவில் எடுப்போம். ஆட்டோவில் என்ன பண்படி லேட்டு வருவாங்களா? ஓகே. ஸோ நானும் போய் அப்னா டவுனில் இறங்கிட்டு திவா வந்து ஏற்று வரும். அப்படியே போய்ட்டு ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் அள்ளி எடுத்துகிட்டு திரும்ப வெட்டிக்குள்ள பஸ் எடுத்துகிட்டு போய் சேர்ந்துருவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோக்குள்ளே வந்து யாழ்ப்பாணத்துலையா மட்டக்களப்பில் சந்திப்போம். யாழ்ப்பாணம் தான் வர வைக்குது. ஓகே, பார்க்கலாம். நண்பர்களுக்கு எல்லாருமே நன்றிடா. மேலே அவனில் போகாட்டியும் வந்து எனக்காக வேண்டி வினக்கட்டு வந்தவனில் நெக்ஸ்ட் இயர் வந்து வாரனா வரணும் எனக்கு தெரியாது சத்தியமாக. அவ்வளோக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்து விட்டுருக்குது இந்த கச்சத்தீவு பயணம். நிறைய பேர் வந்து நிறைய விதமான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அத்தனை பேருக்கும் தேங்க்ஸு. நல்லதாக பண்ணவங்களுக்கு சரி, கெட்டதாக பண்ணவங்களுக்கு சரி, எல்லாருக்கும் தேங்க்ஸு. அண்ட் இதே மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். கண்டினியூவாக நண்பர்களோடு சேர்ந்து அந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிறோம். பாய்.